ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். இதில் சிங்கிள் ப்ளீட் சாரீ ட்ரேப்பிங் எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்பவே பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக எப்படி ட்ரை பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாரீ ட்ரேப்பிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே சாரியை ப்ரீப்ளேட்டட் பண்ணி தான் சாரீ ட்ரை பண்ணுவோம். அண்ட் சில சாரீஸ் ஆன் ஸ்பாட்டில் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் சென்டர் ப்ளீட்டை மட்டும் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது சிங்கிள் ப்ளீட் ட்ரேப், அதனால் நான் சென்டர் ப்ளீட் மட்டும்தான் ப்ளீட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி குயிக்காக ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்பவும் போல் உள் சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. அது எங்கே டக்கின் பண்ணுவீங்களோ எப்பவும் போல் யூஸ்வலாக டக்கின் பண்ணுற மாதிரி டக்கின் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக்கின் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே குயிக்காக அண்ட் ஈஸியாக பண்ண போகிறோம். இதில் ரொம்பவே உங்களுக்கு டைம் எடுக்காது. இன்கேஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி சென்டர் ப்ளீட் மட்டுமே ப்ரீப்ளீட்டட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சென்டர் ப்ளீட்டை ப்ரீப்ளீட்டட் பண்ணுறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எப்படி இதை ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள் சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முந்தானை பகுதியை எடுத்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ முந்தானை பகுதி பார்த்தீங்கன்னா பின் பண்ணும்போது எங்கே பண்ணணும்னா ரொம்ப க்ளோஸ்டு நெக்காக இருந்துச்சுன்னா இல்லை கார்னரில் பின் பண்ணக்கூடாது. உங்களோட ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் பின் பண்ணக்கூடாது. அதுக்கு நல்லாவே கொஞ்சம் தள்ளின மாதிரி நீங்கள் பின் பண்ணாதான் உங்களுக்கு பார்டர் ரொம்ப நீட்டாக வரும், கழுத்தை நெருக்காமல் இருக்கும். ஸோ சில பேர் மாற்றி பின் பண்ணிடுவீங்க, ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டாகவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜுவல்லாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தள்ளி பின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்டர் ரொம்பவே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கிள் ப்ளீட் கட்டாமல் இருக்க ரீசன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ளீட் அந்த பார்டர் வருது இல்லையா, அதை நல்லா இழுத்த மாதிரி நம்ம ஹிப் ப்ளீட்டை செட் பண்ண போகிறோம். ஹிப் ப்ளீட் ரொம்ப ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்டரை நல்லா டைட்டாக எழுதி என்னோட இன்ஸ்கர்ட்டில் நான் பின் பண்ண போகிறேன். நிறைய பேர் உள் சுத்தில் பின் பண்ணுறீங்க, அதனால் டைட்டாகவே இருக்காது. இன்ஸ்கர்ட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த சென்டர் ப்ளீட்டை நான் ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா, அதை கீழே இருக்க பின்னை நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் லூஸாக ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட பெல்லி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சென்டர் ஆஃப் பாடி, உங்களோட சென்டர் ஆஃப் பாடியில் தான் டக்கின் பண்ணணும். கொஞ்சம் தள்ளியோ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் தள்ளி நீங்கள் பண்ணினாலே ரொம்ப க்ராஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் சென்டர் ஆஃப் பாடியில் நீங்கள் டக்கின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே டக்கின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரீப்ளேட்டட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் அவ்வளோ வராது. பட் இருந்தாலும் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி டக்கின் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நல்லா டக்கின் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஹிப் ப்ளீட்டை கொஞ்சமாக இழுத்து சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட்டை எப்படி சரி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட் ப்ளீட்டை நீங்கள் லைட்டாக இழுத்தாலே போதும், உங்களுக்கு சைட் ப்ளீட் ரொம்பவே பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்போ நம்ம மேலே இருக்க ஃப்ரண்ட் ப்ளீட்டை எப்படி சரி பண்ணலாம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இப்படியே நார்மலாகவே கையில் வச்சு ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலே ரொம்ப கசங்கின மாதிரி இருக்கும். கையை கீழே விட்டாலே உங்களுக்கு ஃபேப்ரிக் ரொம்ப ஃபால் ஆகிடும். ஸோ அதை எப்படி நீட்டாக ப்ளீட் எடுத்து பின் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக ஃப்ரண்ட் ப்ளீட்டை பின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை லைட்டாக தூக்குனீங்கனாலே உங்களுக்கு ப்ளீட்ஸ் ஒன்று கேதர் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த டம்மிக்கு ட்ரை பண்ணுறதுனால நானாக ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். பட் நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கை நீட்டின உடனே உங்களுக்கு தானாக ப்ளீட்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு செல்ஃப் ட்ரேப்பிங் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ட்ரேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு செல்ஃபாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் 4 ப்ளீட்ஸ் 5 ப்ளீட்ஸ் கிட்ட வந்திருக்கு. எனக்கு அது எல்லாமே கேதர் பண்ணி ப்ளவுஸோட பின் பண்ணுறேன். இங்கே தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ நிறைய பேர் ப்ளவுஸோட பின் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த ப்ளீட்டை மட்டுமே பின் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ தட் அது கேரி பண்ணிக்கிறது ஈஸி தான். பட் அதுவும் ஒரு விதமான டைப் தான், நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே விழவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸில் பின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கையே கீழே விட்டாலுமே உங்களுக்கு எதுவுமே
ஆகாது. அண்ட் அதே மாதிரி பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பின் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரொம்ப வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த முந்தானி பக்கத்து வந்து விழற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பேக்கில் நல்லா இழுத்து ப்ளவுஸோட வந்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ், இதுதான் வந்துட்டு ஃபைனல் லுக். இது வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சாரீ ட்ரெப்னால் வந்துட்டு சிங்கிள் ப்ளீட் தான். நிறைய பேர் சிங்கிள் ப்ளீட் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஸோ அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு அடிக்கடி சிங்கிள் ப்ளீட் கட்டுங்க. அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட ஃபேவரட் சாரீ நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எப்படி பர்ஃபெக்டாக ப்ரீ ப்ளீட்டட் பண்ணி அதுக்கப்புறம் செல்ஃபாக சாரீ ட்ரிப் பண்ணணுன்றது நான் நிறைய டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.